இப்போல்லாம் ஈவினிங் ஆகிடுச்சினாலே என்ன டிஃபன் செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு என்ன ஸ்நாக்ஸ் செய்யலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறதாவே இருக்குது. லீவ் விட்டாங்க டெய்லி அதனால் ஒரு ஸ்நாக்ஸ் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இந்த டீ கடை ஸ்பாஞ்ச் கேக்கு யூடியூப் பார்த்தாங்க செஞ்சேன். அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. இதோட ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், இதோட லெவல் ஆகட்டும், இதோட டேஸ்ட் ஆகட்டும் எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே ரிசல்ட் வந்து நல்லாவே இருந்தது. நாங்களாம் லீவ் விட்டதும் அம்மா கிட்ட வந்து ஸ்நாக்ஸ்ன்னு கேட்டால் போச்சு, அவ்வளோதான். ஒரு பக்கெட் நிறைய முறுக்கு சுட்டு வச்சுடுவாங்க. அது இல்லாமல் வறுத்தரிசி மசாலாலாம் போட்டு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக காரசாரமாக நல்லாயிருக்கும். அவ்வளோதான். கடுக்கு முடுக்குன்னு கடிக்கும்போது அந்த மூளையே வந்து அதிரும். அதிலே அந்த வெறுப்பு எல்லாமே தீந்துரும். ரெண்டாவது வெறுப்பாக இருக்குதுன்னு கேட்கவே மாட்டோம். அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. இந்த கார சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் 8th படிக்கும்போது ஒரு கையேந்தி பவனில் அம்மா வந்து டிஃபன் வாங்கி கொடுத்தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கார சட்னி. இட்லிக்கும் சுட சுட இட்லிக்கும் அந்த கார சட்னிக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இன்னமும் அந்த டேஸ்ட் வந்து மறக்கவே முடியல. நானும் இத்தனை டைம் ட்ரை பண்ணுறேன், அந்த டேஸ்ட்டு வரவே மாட்டேங்குது. இருந்தாலும் நான் அரைக்கிறது டேஸ்ட்டு நல்லாவே தான் இருந்தது. இன்றைக்குமே இந்த சட்னி நைட்டு போல் வந்து பூண்டு சட்னியும் சுட சுட இட்லியுமே வச்சு சாப்பிட்டாச்சுங்க. அவ்வளோதான். இன்றைக்கான மினி விலாக் முடிஞ்சிருச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. இனி ஒரு மினி விலாகில் பார்க்கலாம். ஓகே, டாடா, பாய்.